ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஆயம் பப்ரிக் தான் பார்க்க போறோம். இவ்வளோ ஐட்டம் தான் நமக்கு வேணும். இந்த ஐட்டம் ஈஸியாக ஒரே ஒரு ஒன் பாட் தான். அது எல்லாம் சிக்கன் வந்து கொஞ்சம் சின்ன வட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சிரை அதை இடித்து நீங்கள் போட்டுக்கோங்க. தென் அரைச்ச மிளகா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து அதை நல்லா வந்து எண்ணெயில் வதக்க வேண்டியதான். அண்ட் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா வேகணும். அந்த கொச்சா மீனா சொல்லுவாங்களா அந்த மாதிரி வரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி வேகணும். அப்புறம் மறுபடியும் எண்ணெய் வரும், மறுபடியும் தண்ணி ஊற்றி அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து செய்யணும். ஸோ அப்போ தான் அந்த பச்சை வடை போய் அந்த கொச்சா மீனா வரும்ல. தென் இப்போ நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா தொம்யம் பேஸ்ட் ஆட் பண்ணேன். நார்மலி வந்து அந்த டப்பாவில் இருக்கும், ஒரு மாதிரி பாட்டிலில் இருக்கும், அதை ஆட் பண்ணலாம். அது ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். அது நல்லா கொதிச்சு வந்தோடனே வந்து நான் அந்த சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணேன். சிக்கன் மேரினேட்லாம் பண்ண தேவை, நேராக போய் ஆட் பண்ணிடலாம். சில பேர் வந்து பொரிச்சும் ஆட் பண்ணுவாங்க. அது உங்கள் விருப்பம்லாம் எப்படி வேணும்ட்டு அதை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சாஸ் வேணா நான் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். என் பப்ரிக்கில் வெஜ்ஜு இல்லைன்னா எனக்கு 3 வெஜ்ஜு ரொம்ப முக்கியம். காலிஃப்ளவர், கேரட் அண்ட் பைத்தங்காய். இந்த கேரட் பைத்தங்காய் வேவ கொஞ்சம் லேட்டாகும். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டை போட்டு நல்லா அதை வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த சாஸ் ஆட் பண்ணுறேன். ஆயிஸ்டர் சாஸ், அப்புறம் கொஞ்சம் சில்லி படி சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ். சில்லி படி சாஸ் வீட்டில் இருந்துச்சு, அதை நான் போட்டேன். அப்புறமே எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் காலிஃப்ளவர் போடுறேன். எனக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும். காலிஃப்ளவர், வெங்காயம் அண்ட் கொஞ்சோண்டு அந்த க்ரீன் சில்லிலாம் அது போட்டுட்டு நல்லா அதை மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஊற வைக்கிறேன். எனக்கு வந்து அந்த ஆனியன் வந்து கொஞ்சம் பெட்டல் ஷேப்பில் வெட்டி கடைசியாக போடுற அந்த டேஸ்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சால் வந்து அது நல்லாயிருக்கும். இதை நல்லா பரட்டிட்டு கொஞ்சோண்டு உப்பு அண்ட் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அது வந்து ஆக்சுவலி நார்மலி இந்த தாய் டிஷ்லாம் வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் அதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் இது. இது வந்து கிச்சா மனிஷ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அண்ட் கட்டி கிச்சப் கொஞ்சம் அது வந்து இந்த கலருக்கு அந்த கலர் பார்த்ததுக்கும் நீங்கள் இப்போ இந்த கடைசி அவுட்கம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஏன்னா இந்த கிச்சப் வந்து கரெக்டே அதோட அப்பீரன்ஸ்லாம் லுக் வந்து எலிவேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கோங்க. சாஸ் வந்து கொஞ்சம் ட்ராயாக வேணால் நல்லா வற்ற வைங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் குவா வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். என்னோட டிஷ் ரெசிபி ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக தெரியும். சில்லி பாடி இல்லாமல் என் டிஷ்ஷே முடியாது. ஸோ கொஞ்சம் சில்லி பாடி ஆட் பண்ணிட்டு அப்புறம் நார்மலி வந்து அந்த தாய் டிஷ்ஷில் வந்து அந்த லைம் லீஃப் போடுவாங்க, காஃபே லைம் லீஃப். அது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், ஈஸியான ஐயம் பப்ரிக் இஸ் ரெடி.